உண்ட கொடியை போல அவன் எரி உண்டு உழந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 8ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு எப்படி இருப்பீங்க, சீசர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஓ, 7ஆம் வசனத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நரகத்தை குறித்து எழுதுறார் ஆண்டவர், ஆக்கினி தீர்ப்பை குறித்து எழுதுறார். ஆனா கீழே பார்த்தா கனியை குறித்து எழுதுறார். அப்ப அந்த வசனத்துல நாம் நிலைத்து இல்லாவிட்டால் அந்த மேலங்கிற வசனம் நிறைவேறிவிடும். அல்லேலூயா. 6ஆம் வசனம் நிறைவேறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும், கனி கொடுக்கணும். சரிங்களா? அப்ப 7ஆம் வசனத்தில் நிலைத்திருக்கும் தான் கனி கொடுக்க முடியும். அதனால்தான் நம்முடைய சபைக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த வசனத்தை கொடுத்து இருக்கிறார். புரியுங்களா? அப்ப இந்த வசனத்தை நாம் கேட்டு இது எதுக்காக கொடுக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, ஆவியான சும்மா தரப்பட்டார் ஒரு சபைக்கு. சபை வளர்ச்சிக்காக ஒவ்வொரு வருடங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன செய்யறார் ஆண்டவர், அந்த சபைக்காக கொடுக்கிறார். சரிங்களா? அந்த வாக்குத்தத்தம் போர்டை கொண்டு போய் நம்ம வீட்டில் மாட்டிட்டு அது எதுக்காக கொடுக்கப்பட்டது என்று கூட நம்ம அறியாம இருக்கக்கூடாது. இல்லையா? எந்த ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஜெபம் மிக அவசியம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1:5 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்க, காத்திருங்கள் என்று சொல்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும், காத்திருக்கணும். எப்படி காத்திருப்பது, வாங்கி வச்சுட்டு என்ன செய்யறோம், அந்த வாக்குத்தத்தம் வாங்கிட்டு அப்படியே தூங்கினா என்ன பண்ணாது, அது நிறைவேறாது. அப்ப இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, 10 நாள் காத்திருக்கிறாங்க. எத்தனை நாள், 10 நாள், 10 இரவு பகல் காத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க, எத்தனை பேர்மா காத்திருந்தாங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், வாசிங்க, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள். அடுத்த வசனம், நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களிலே அந்த 4ஆம் வசனம் 14 வாசித்தீங்க போட்டின்ல, அங்க என்ன சொல்றாரு ஆண்டவரே, அப்போது பேதுரு 11 கூட நின்று என்ன பண்ணிட்டாரு, உரத்த சத்தம் அவர்களோடு நோக்கி உரத்த சத்தம், யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இவங்க நின்று கொண்டிருக்கும் போது 2ஆம் அதிகாரம் நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:2, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தை போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எப்போது அவங்க காத்திருக்கிறாங்க, அந்த வசனத்தை வாங்கிட்டு அப்படியே வச்சுல, வாக்குத்தத்தை வாங்கிட்டு அப்படியே கம்முன்னு இருந்தா இருக்கும், ஆவியானவர் இறங்கி வந்திருக்க முடியாது. இப்போ ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வராத வரைக்கும் நமக்கு வசனம் புரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அல்லேலூயா. எவ்வளவு பைபிள் வாசித்தாலும் இதுல என்ன எழுதி இருக்குதுன்னு அர்த்தம் புரியாதே இருக்கும். அப்போ அர்த்தம் எப்ப புரியும், அந்த ஆவியானவர் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். புரியுங்களா? அதை தான் வந்து நாம் வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 16:13 பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, யார் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் என்ன பண்ண மாட்டாரு, சுயமாய் பேசவே மாட்டாரு.
தாம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போற காரியங்கள் எல்லாம் நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. யார் அறிவிப்பது? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு அது கூட சொல்லி தருவார். அடுத்த மாசம் என்ன நடக்க போகுது அதையும் சொல்லி தருவார். வரப்போற காரியங்கள் என்னென்ன வரப்போகிற தேசத்துல, புரியுதுங்களா? இந்த தேசத்துல என்னென்ன நடக்குது, நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஏன் தெரியலன்னா அவங்களுக்கு என்ன தெரியல, ஆவியானவர் இல்லை. அதே நீங்க ஆவியானவர் அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது அவன் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா 3:8 காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது எங்கே இருந்து வருகிறது என்றும் எங்கே போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவர்கள் எவனும் எப்படி இருக்கிறான்? அந்த காற்று போல இருக்கிறான். ஆவியில பிறந்தவன். நீங்களா ஆவியில பிறந்துட்டீங்களான்னு கேட்டா என்ன பண்றல? எத்தனை பேர் ஆவியில பிறந்திருக்கிறீங்க? சரீரத்தில் பிறந்தது உண்மை, அது பிராக்டிகலா நடந்திருக்கிறது. ஆனா ஆவியில பிறந்துட்டீங்களா? பரிசுத்த ஆவியில பிறப்பு ஒண்ணு இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளனா ஆவியில பிறக்கலன்னு அர்த்தம். அதே நீங்க 3ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 3:3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. பாருங்க, நீங்க ஏற்கனவே பிறந்தீங்க, தாயின் வயித்துல பிறந்து இருக்கிறீங்க. இப்ப எங்க பிறக்கணும்? ஆவியில பிறக்கணும். புரியுங்களா? ஆவியில நீங்கள் பிறக்கலன்னா ஆவிக்குரிய சபையில உட்கார்ந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. புரியுங்களா? ஏதோ நம்ம மாம்சத்திலேயே உட்கார்ந்துட்டு மாம்ச மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நம்ம வருகையை இழந்து போயிடுவோம். வேதத்தை யார் வேதத்தை அறக்குறையா வாசிக்கிறாங்களோ, வேதத்தை அறியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்றது வேதனா? அவங்க சபிக்கப்பட்டன்னு சொல்லப்படுது. என்னது? இந்த வேதத்தை ஒருத்தர் அறியல அப்படின்னா அவங்க யாரு? 7:49 நீங்க வாசிக்கும் போது, யோவான் 7:49 7:49 வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள், வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். அப்ப யாரு? இப்ப நீங்க வேதம் உங்களுக்கு தெரியலன்னா யாரு நீங்க? நீங்க அந்த சாபத்தை, நீங்க உங்ககிட்ட சாபம் இருக்குது. ஏன்னா நீங்க வேதத்தை ஏன் அறியல? வேதத்தை ஏன் அறியல? வேதத்தை அறியாதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது மேல நமக்கு வாஞ்சை இல்லை. அது மேல என்ன இல்லை? ஒரு வாஞ்சை இல்லை. அது மேல நமக்கு என்ன இல்லை? பசிதாக இல்லை. பைபிள் படிக்கிறோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. பைபிள் படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நாள் ஃபுல்லா நீ உட்காந்து பைபிள் படிச்சா என்ன கிடைக்கும்? என்னமா கிடைக்கும்? வேலைக்கு போனா சம்பளம் கிடைக்கும். ஆனா பைபிள் வசனம் என்ன கிடைக்கும்? சாபம் போயிடுது. போமா போவாதா? போயிடுது. ஏன்னா வேதத்தை அறியறீங்க, சாபம் உங்கள்கிட்ட போயிடுது. வேதத்தை நீங்க அறியாதனால என்ன ஆகுது? சாபம் உங்ககிட்டயே இருக்குது. அப்ப இந்த சாபம் இருக்கிறனால என்ன ஆகும்? ஒருத்தர்கிட்ட சாபம் தான் என்ன இருக்கு? எதுவுமே அவங்களுக்கு நிறைவேறாது. அதனால வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டது. அதே 28ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள்ல 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 28:9 பாருங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கினுடைய ஜபமும் அருவருப்பு. அப்போ ஒரு நீ வேதத்தை கேட்காம, வேதத்தின்படி நடக்காம, வேதத்தின்படி வாழாம மணிக்கணக்கில் ஜபம் பண்ண விட அந்த ஜபம் என்ன பண்ணாது? கேட்கப்படாது. அல்லேலூயா. அப்ப இந்த வேதத்தை நல்லா என்ன செய்யணும்? நீங்க வேதத்தை என்ன செய்யணுமா? அறியணும். யார் அறியறது? அவங்கவுங்க உட்கார்ந்தணும். 24 மணி நேரம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். புரியுங்களா? இந்த 24 மணி நேரத்தை 8 மணி நேரம் நம்ம வேலை செய்தாலும், 8 மணி நேரம் நம்ம தூங்கி இருந்தாலும், 4 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணியிருந்தாலும், 2 மணி நேரம் பாத்ரூம் போய் நம்ம குளிச்சுட்டு வந்து வெளியே வந்தாலும் 2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரமாவது என்ன செய்திருக்கணும்? நம்ம செய்யணும். அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? தசமபாகமாக நம்ம கொடுக்கறது இல்லை ஆண்டவருக்கு.
நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், உட்காந்து எடுக்கணும். நீங்க படிக்க முயற்சி பண்ணாதான் ஆவியான கற்றுக் கொடுப்பார். நீங்க படிக்க அதை முயற்சிக்கலைன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கற்றுக் கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. எனக்கு நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல, நான் 5ஆம் கிளாஸ் கூட படிக்கல, எனக்கு பைபிள் படிக்க தெரியல அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:13. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்று கண்டு, பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இறந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்பேதுரு யார் யாரு, அவன் 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல, பேதமை உள்ளவர்கள். இங்கே எனக்கு பைபிள் படிக்க தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க உடனே என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் ஒரு பேதையா இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுங்க, வேதத்தை கற்றுக் கொடுங்க, வேதத்தை கற்றுக் கொடுங்க, வேதத்தை எனக்கு சொல்லித்தாங்கன்னு ஆவியானவர்கிட்ட கேட்டா அவர் என்ன பண்ணுவார், சொல்லி தருவார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8:32. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவன் வாசித்த வேத வாக்கியங்கள் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு 30 முன்பாக 30 வாசிங்க, 30. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளில் கருத்து உமக்கு தெரியுமா என்று. பாருங்க, நீங்கள் வாசிக்கிற இந்த பைபிளுடைய கருத்து உனக்கு தெரியுமா என்று பிலிப்பு என்ன பண்றாரு, அந்த மந்திரி இடத்துல கேட்கிறார். ஆனா மந்திரி என்ன பண்றாரு, ரதத்துல போய் கொண்டிருக்கும் போது இந்த வேத புத்தகத்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவர் என்ன பண்றாரு, அவர் கரத்தில் வைத்து வாசித்து போய் கொண்டிருக்கிறார். டிராவல் பண்ணும் போது, அப்படி டிராவல் பண்ணும் போது இதை வாசிக்கிற இந்த பிலிப்பையை, இந்த மந்திரியை யார் பார்க்கறது, ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் உடனே சொல்றாரு, பிலிப்பு யாரு, ஒரு அப்போஸ்தலன். அல்லேலூயா. பிலிப்பின் யாரு, ஒரு சுவிசேஷகர். அல்லேலூயா. உடனே கட்டளை இடுறாரு பிதா, ஆண்டவராகிய இயேசு கட்டளை இடுறாரு, நீ உடனே புறப்பட்டு போய் அந்த ரதத்துல சேர்ந்து கொள். அல்லேலூயா. அது 28ஆம் வசனத்தில் இருக்குது, வாசிங்க. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் டைரக்டா என்ன பண்றாரு, பிலிப் கிட்ட பேசுறாரு. புரியுங்களா? அந்த மனுஷனுக்கு பைபிள் படிக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியல, அர்த்தம்லாம் புரியல. அவர் உடனே பிலிப் சொன்ன மாதிரி பிலிப் என்ன பண்றாரு, போய் ரதத்துல உட்கார்றாரு. வாசிங்க அடுத்தது. அதற்கு அவன் ஒருவன் 31 அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. அப்போ தெரிவிக்க வேண்டியது அவசியம், சொல்லி தர வேண்டியது அவசியம். இன்னைக்கு சபைக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன தேவை, வசனம் வேணும், இந்த வார்த்தைகள் வேணும், இந்த சத்தியங்கள் வேணும். இதை நீங்க ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இப்போ பிலிப்பு பரிசுத்தாவின் பிலிப்பு மேல இருக்கிறாரு. இந்த வாசிக்கிற இந்த மந்திரி கிட்டனா இல்லை, ஆவியானவர் இல்லை, அதனால தான் புரிஞ்சு கொள்ள முடியல. புரியுங்களா? எனக்கு எப்படி என்ன தெரியும், ஒருவன் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பிறகு பிலிப்பு என்ன பண்றாரு, அவனுக்கு சொல்லி தராரு. அல்லேலூயா. இப்போ நமக்கு கூட சொல்லி தரத்துக்கு ஆவி என்ன பண்றாரு, ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறாரு, ஒரு சுவிசேஷகரை வைத்திருக்கலாம், ஒரு போதகரை வைத்திருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருக்கலாம், ஒரு அப்போஸ்தலனை வைத்திருக்கலாம். அல்லேலூயா. அவங்க என்ன செய்யறாங்க, சபைக்கு வந்து இப்போ மேய்ப்பர் உங்களுக்கு சொல்லி தரது போல நாங்கள் என்ன பண்றோம், பல சபைகளுக்கு போய் வசனங்களை சொல்லித்தரோம். கூட்டமாக சபையை என்ன பண்றாங்க, வசனத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க வேகமா. அந்த சபை வேகமா வளர ஆரம்பிச்சிடுது. புரியுங்களா? சத்தியத்தை சொல்லி தரும் போது, நீங்க கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய அனைத்து தேவைகளும் இந்த சத்தியத்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறது. வார்த்தை பூமி, வானத்தை பூமி சிருஷ்டிக்க முடியும்னா அதே வார்த்தை நம்முடைய தேவைகளையும் சந்திக்கிறது, நிறைவேற்றுறது. நம்ம இந்த வார்த்தை நம்ம கிட்ட இல்லாதனால தான் பிசாசு நம்மளை தந்திரமாக என்ன பண்றான், வலை போட்டு நம்மை பலவீனப்படுத்தினே இருக்கிறான். உனக்கு நம்மளுக்கு வசனம் தெரியாதனால. இந்த வசனத்தை நீங்க முயற்சி பண்ணி அந்த மந்திரி போல வாசிக்கணும், தெரியுதோ இல்லையோ. புரியுதுங்களா?
வசனம் தெரியுதோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணோம்? இந்த வசனத்தை தினந்தோறும் வாசிக்கணும். அதிகாலையில் எழுந்து வாசிக்கணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். அதிகாலையில தேவ பாதத்தில் உட்காரணும். அதிகாலை ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? தூக்கத்தெல்லாம் கொஞ்ச நாள் தூக்கத்தை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை என்ன செய்யணும்? நீங்க ராணுவத்தில் போய் பாருங்க, அதிகாலை 4 மணிக்கு எழுப்புறாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எழுப்புறாங்க. அவங்க இரவுல படுக்கும்போது 10 மணிக்கு படுக்கணும். எத்தனை அவர் தூங்கி இருக்கிறாங்க? எத்தனை மணி? 6 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறாங்க. மீதெல்லாம் வந்து நாட்டுக்காக என்ன செய்யணும்? காவல் காக்கணும்னா அவங்க 4 மணிக்கு எழுந்துக்கணும். நைட்டு 10 மணிக்கு படுக்கணும். அது ட்ரைனிங் பீரியட் அப்படிதான் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க ட்ரைனிங்ல முடிச்சுட்டு அவங்க ஒரு யூனிட்டுக்கு போறாங்க. ஒரு இடத்துக்கு போயின பிறகு அங்கே என்ன பண்ணாங்க? அதே 4 மணி தான் ஏஞ்சிக்கணும். புரியுங்களா? 4 மணிக்கு தான் தூக்கம் அதிகமாக வரும் மக்களுக்கு. அல்லேலூயா. ஆனால் அந்த 4 மணிக்கு எழுந்து சுறுசுறுப்பாக என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தப்படுத்தி 6 மணிக்குள்ள என்ன பண்ணணும்? பிடிக்காக ஓடிடணும். ட்ரில்லுக்காக ஓடணும். அங்கே என்ன ட்ரைனிங் தரோம் அத்தனை அட்டன் பண்ணணும். அப்போதான் நல்ல ஒரு சோல்ஜராக மாற முடியும். நம்ம ஆவிக்குரிய சோல்ஜராக இருக்கிறோம். நம்ம பரலோகத்துக்கு யாராக இருக்கிறோம்? சோல்ஜர். அல்லேலூயா. நம்ம ஒரு சீடனாக இருக்கணும். நம்ம ஒரு ஜாமக்காரனாக இருக்கணும். ஒரு யுத்த வீரனாக இருக்கணும். ஒரே நாளில் நிறைவேறுமா இது? புரியுங்களா? ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்தில் என்ன பண்ணிடணும்? நல்ல சத்தியத்தை அறிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய நல்ல ஒரு பலனை பெற்று இருக்கணும். நம்மளை பார்க்கும்போது சாத்தான் என்ன பண்ணணும்? சுருண்டு விழுற அளவுக்கு இருக்கணும். புரியுங்களா? அப்போதான் ஆத்மா ஆதாயம் செய்ய முடியும். அப்போதான் ஆண்டவருக்காக வாழ முடியும். நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? தீர்க்க ஆயுசை கட்டளையிடுவார். நம்மை பாதுகாப்பார். ஒரு மரம் கனி கொடுக்குறதா என்ன செய்கிறோம்? ஒரு மரம் கனி கொடுக்குமா என்ன பண்ணுறோம்? அதை வேலி அடிக்கிறோம். அந்த மரத்தில் கனியே இல்லைன்னா நம்ம வீட்டாண்ட வைப்போமா அந்த மரத்தை? அது கசப்பு கனி கொடுத்தா என்ன பண்ணுறோம்? உடனே மரத்தை வெட்டிடுறோம். அது மாதிரி சபையில் நம்ம ஒரு கனி கொடுக்குற மரம் மாதிரி இருக்கிறோம். நம்ம ஆண்டை தேடி வருவார். இந்த 12 மாதம் நீ என்னம்மா செய்த? 52 சண்டே வந்தியே, 365 நாள் உனக்கு கொடுத்தனே, நீ என்னை தேடினா, என்னை தியானித்து பார்த்தியா, என்னை ஆராய்ந்து பார்த்தியா, என் பாதத்தில் உட்காந்தியா, உபவாசத்துக்கு வந்தியா, இரவு ஜபத்துக்கு வந்தியா? இப்படி ஆண்டவர் பல காரியங்களை கேட்பார். உன்னை நீ பலப்படுத்திக்கலையே. அப்போ கனி இல்லாத மரமா இருந்தா 2024 நம்ம என்ன செய்வோம்? ஒரு மரம் கனி கொடுக்கல இந்த வருஷம் அப்படின்னா 2024 அந்த மரம் என்ன பண்ண? சபையை விட்டு ஆண்டவர் கோடையில எடுத்து வந்து மரத்துக்கடை வச்சிடறாரு. அது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நீங்க கனி கொடுக்கல 2024, இப்போ 2023 கனி கொடுத்துருக்கணும். அப்போ உடனே என்ன பண்ண? ஆண்டோடைய பாதத்துல காத்திருந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து கனி என்னால் கொடுக்க முடியல, இந்த 2024 நிச்சயமாக கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து 2024 என்ன செய்யணும்? வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. மனைவி தன்னுடைய நேரத்தை ஒதுக்கணும், கணவர் ஒதுக்கணும், பிள்ளைகள் ஒதுக்கணும். இப்படி உட்காந்து குடும்பமாக செய்தீங்கன்னா 2024 நீங்கள் கனி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் நம்ம சபைக்கு வரோம். அப்போ இங்கே கனி தேடுறாரு. கனி மிக அவசியம். ஆவியானவர் மிக அவசியம். ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும். அல்லேலூயா. அங்கே 10:44 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்க இந்த வார்த்தை பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, பரிசுத்தாவின் பயங்கரமா வந்து இறங்குறார். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் என்ன பண்ணோம்? ஐயா சபை வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு நாளையில இன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங் இருக்குது, அதனால என்ன பண்றேன், நான் போயிடுறேன் அப்படின்னு வரக்கூடாது. உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு மீட்டிங் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு மீட்டிங் சாயந்தரம் நடக்குதுன்னு? அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? போன வாரம் சொல்லியிருப்பாங்க, அலௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? டெய்லி தினந்தோறும் என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கேட்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பண்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க. நல்லா நம்முடைய இருதயத்தை லகுவா மாத்திக்கணும்னா வசனம் போட்டிருக்கு சரண் வேலை என்ன பண்ண வேகமா இறங்க ஆரம்பிச்சு. நீங்க வரும்போதே இந்த வார்த்தைக்கு வாஞ்சியா வரணும்.
ஏதோ ஐயா கூப்பிட்டாரு, மீட்டிங் வச்சிருக்கிறாரு, வந்து நம்ம உட்காந்துட்டோம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடணும், ஆராதனை செய்தோம், அப்புறம் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டோம். அதனால நம்ம வளர முடியாது. புரியுங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போறோம், எப்படி போறோம்? வயிறெல்லாம் நிரப்பி வீட்டுல இருந்து புறப்படுறோமா? காலையிலேயே பாஸ்டிங் போட ஆரம்பிச்சிருவாங்க சிலர். புரியுங்களா? மத்தியானம் பாஸ்டிங் சிலர் போடுவாங்க. ஏன் போடுறோம்? ஒரு கல்யாணம்னா என்ன பண்ண, விருந்து அங்க நல்லா இருக்கும். கல்யாணத்துல என்ன முக்கியம்? அழகா இருந்தாங்க பெண்ணு, பார்த்துட்டு வந்துனே இருக்க முடியுமா? மாப்பிள்ளை அழகா இருந்தாரு, பார்த்துட்டு வர முடியுமா? இல்லைங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மொழி அதிகமா ஏதணும் அப்படின்னு போயிட்டு வரோமா? அதுக்கெல்லாம் இல்லை. ஒரு கல்யாணம்னா அதுல என்ன முக்கியம்? விருந்து தான் முக்கியம். புரியுங்களா? அந்த விருந்தை அவங்க கொடுக்கும் போது அதுக்கு நம்ம ஆயத்தம் இல்லாத போனோம்னா, ஏற்கனவே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போய் அங்க நின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு விருந்து வீட்டுக்கு வர மாதிரி. இப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு வரீங்க, நிறைய வசனங்களை கேட்கிற நேரம். அல்லேலூயா. இந்த வசனம் ஆத்துமாவுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தினா தான் ஆத்துமாக்குள்ள போகும். நீங்க ஏற்கனவே பல பிரச்சனைகளோட வந்தீங்கன்னா வசனம் உள்ள போகாது. அதனாலதான் நம்முடைய ஆத்மா, இந்த உள்ளான மனிதன் ஆத்மா என்ன செய்யணும்? இதை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. அதான் சொல்றார் ஆண்டவர் 11:17 வாசிக்கும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 11:17. தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கொடூரனோ தன் உடலை என்ன செய்யறான்? நம்ம உடலை அலைக்கழிக்க கூடாது. புரியுங்களா? தயவுள்ள மனுஷன் என்ன செய்வான்? தன் ஆத்மாவுக்கு. தயவுள்ள மனுஷன் யாரு? தயவுள்ள மனுஷனை யாருமா? அந்த சரீரமான ஒரு மனுஷன். இந்த சரீரம் வந்து தயவுள்ள, இதுதான் மனுஷன். இந்த மனுஷனுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஆத்மா இருக்குது. புரியுங்களா? எனக்கு தயவு செய்ய என் ஆத்மா, அது பாரு என்ன போட்டுக்குது? தன் ஆத்மான்னு போட்டுக்குது. என்ன போட்டுக்குது? பிறனுடைய ஆத்மாவை இன்னைக்கு அவங்கள போஷின்னு அப்படின்னு போடல. என்ன போட்டுக்குது? தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு என்ன செய்வான்? நன்மை செய்யணும். அப்ப என்ன நன்மை செய்யணும் ஆத்மாவுக்கு? ஆத்மாவுக்கு என்னமா நன்மை செய்வோம்? இப்ப நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, எதுக்காக உட்கார்ந்துருக்கிறோம்? ஆத்மாவுக்கு தான் உட்கார்ந்துருக்கிறோம். உங்களுக்குள்ள தயவு என்ற கனி இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஆவியின் கனியில தயவு என்ற ஒரு கனி இருக்கிறது, இருக்கா இல்லையா? அந்த கனி உன் சரீரத்தில் இருந்தாதான் நீ ஆத்மாவுக்கு நன்மை செய்துப்ப. ஆனா அந்த கனி உனக்குள்ள இல்லை அப்படின்னா அந்த சரீரத்தை அந்த ஆத்மா என்ன பண்ண, நாம கெடுத்துரும். அங்க போட்டு பாருங்க, கடூரனும் தன் உடலை என்ன பண்றான்? அலைக்கழிக்கிறான். இங்க அங்க அலையுது, எங்க போலாம், இங்க போனா, அங்க போனா, யாரு நமக்கு அப்படின்னு போக கூடாது. அப்ப இந்த ஆத்மான்றதுக்கு நன்மை மிக அவசியம். சரீரத்துக்கு நன்மை நம்ம செய்யறோம். காலையில எழுந்த பிறகு என்ன பண்றோம்? காலையில முகத்தை கழுவுறோம். ஏன் கழுவுறோம்? ஏமா முகத்தை கழுவுறோம் எழுந்த பிறகு? ஏன் நம்ம பாத்ரூம் போய் குளிக்கிறோம்? ஏன் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம அந்த சரீரத்தை என்ன செய்யறோம்? நேசிக்கிறோம், நன்மை செய்யறோம். சரீரத்துக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சரீரத்தை நம்ம விட்டுட்டோம்னா 3 நாள் சாப்பிடாம என்ன ஆகும்? நம்ம சரீரத்தை நாம கெடுத்துக்கொள்றோம். அப்போ டைம் என்ன பண்றோம்? பிரேக்ஃபாஸ்ட்டு, டீ டைம் குடிக்கிறோம். என்ன வேணுமோ அதை டைம் அந்த சரீரத்தை நேசிக்கிறதுனால தான் கொடுத்துனே இருக்கிறோம். பாருங்க, நிறைய பேர் நீங்க ரோட்லலாம் படுத்துனுப்பாங்க. அவங்க சரீரத்தை நேசிக்கிறாங்களா? அவங்க சரீரத்தை நேசிக்கல. புரியுங்களா? சரீரத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்? இந்த ஆத்மாவுக்கு இடம் கொடுத்ததுனால இந்த பிசாசு உள்ள போய் அவனை கொண்டு போய் என்ன பண்ணிக்குது? காவா ஓரமா படிக்க வச்சிருக்குது. புரியுங்களா? அவன் மனுஷ சாயல உண்டாக்கப்பட்ட மனுஷன் இப்ப எங்க இருக்கிறான்? ஒரு காவா ஓரத்துல தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்றான்? கீழே விழுந்து கிடக்கிறான். பிசாசு என்ன பண்றான்? ஒரு மனுஷனுக்குள்ள அந்த போதை வஸ்திரத்தை உண்டாக்கி அந்த மதுவை குடிக்க கொடுத்து அவனை கொண்டு போய் சேக்கையில படைக்க வச்சுட்டு பரலோகத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். நீ படித்த மனுஷனை நான் எங்கே படைக்க வச்சிருக்கிறேன்? சேக்கடையில் படைக்க வச்சிருக்கின்றான். அப்போ ஆண்டவர் வேதனைப்படுறார். ஐயோ, இந்த மனுஷனுக்காக யாராவது திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்துட்டு அந்த மனுஷனை பார்த்து திரும்பி நம்ம போயினேக்கிறோம். அந்த மனுஷனுக்காக ஒரு நிமிடம் நின்று, ஆண்டவரே உம்முடைய சாயல படிக்கப்பட்ட மனுஷன், புரியுங்களா, பிசாசு இப்படி பண்ணி வச்சிருக்கான், ஆண்டவரே தயவா இந்த மனுஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன். திறப்பின் வாசலில் நின்று நான் என்ன பண்றேன்? ஜெபிக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த மனுஷனை ரட்சிங்க ஆண்டவனா. ஆண்டவனா செய்வாரு. அப்படி யாராவது ஒருத்தர் பரிந்து பேசுற கேட்கிற தேடுறாரு. ஆனா தேசத்துல யாருமே
அவங்கவுங்க 24 மணி நேரம் ஓடினே இருக்கிறாங்க. பஸ் ஏறுறாங்க, ட்ரெயின் ஏறுறாங்க, ஃப்ளைட் ஏறுறாங்க. ஆனா யாருக்குமே எங்க போய் நிக்கிறதுக்கு அப்படி ஒரு எண்ணம் வர மாட்டேங்குது அந்த மேல. புரியுங்களா? பேப்பர்ல பார்க்குறோம். ஒருத்தன் கொள்ள அடிச்சுட்டு அவனை புடிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போடுறாங்க. இப்ப இந்த கொள்ளாச்சும் எப்படி யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா பிசாசுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? இடம் கொடுத்ததுனால பிசாசு அவனை பயன்படுத்துறான். ஏன்னா பிசாசுக்கு வந்து என்ன இல்லை? சரீரம் இல்லை. அதனால யாராவது ஒரு மனுஷனை தேடுது. புரியுங்களா? சுத்தினே இருக்க சொல்லி ஒரு மனுஷன் என்ன பண்றான்? சர்ச்சைக்கே வராது சுத்தினே இருக்கிறாங்கன்னா அவன் எதுக்கு சுத்துறான்? அந்த மனுஷனை பிசாசு என்ன பண்ணிடுச்சு? டேக் ஓவர் பண்ணி நீ சர்ச்சைக்கே என்ன பண்ணாத, போகாதான்னு அப்படியே சுத்த வச்சிருப்பான். அவன் தன் இன்பத்தை அனுபவிச்சிருவான் பிசாசு. பிசாசு வந்து ஒரு மனுஷனுக்குள்ள போய் அந்த மனுஷனை தண்ணி அடிக்க வைக்கிறது, விபச்சாரம் பண்ண வைக்கிறது, வேசுத்தனம் பண்ண வைக்கிறது, அடிக்க வைக்கிறது, சண்டை போட வைக்கிறது. இது சரீரத்தில் உள்ள போனா தான் அந்த வேலை செய்ய முடியும். தானா ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? யார்கிட்ட சண்டை போட முடியாது, யாரையும் திட்ட முடியாது, யாரையும் என்ன பண்ண முடியாது, யாரையும் குடிக்க வைக்க முடியாது. பிசாசு ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது? யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகத்தில் அப்படியே தான் இருப்பாங்க. மதுமான கடை தானே மூடிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க. வீடெல்லாம் திறந்து வச்சிருவாங்க. ஏன் திறந்து வச்சு? பிசாசு உலகத்துல இல்லாதனால யாருக்கும் பூட்டு தேவையில்லை. உங்க பீரோல எது எவ்வளவு நகை இருந்தாலும் என்ன பண்ணலாம்? அப்படியே வச்சுட்டு போகலாம். பேங்க்லாம் திறந்து வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா எங்க பிசாசு? உலகத்திலேயே பிசாசு இல்லை. பிசாசு இல்லாதனால திருட யாரும் திருட மாட்டாங்க, போய் சொல்ல மாட்டாங்க, யாரும் அடிச்சுக்க மாட்டாங்க, சண்டை பண்ண மாட்டாங்க. இதையெல்லாம் செய்யறது யாரு? அடிக்கிறது, சண்டை போடலாம் யாரு? பிசாசு தான் இதை செய்யும். புரியுங்களா? அது யாருக்குள்ள போயிச்சோ, யாரு இன்னைக்கு சண்டை போடுற குணம், சண்டை ஒருத்தர் போட்டுனே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிசாசு உள்ள இடம் கொடுக்கும். புரியுங்களா? ஒருத்தர் தண்ணி அடிக்கிறானா பிசாசு உள்ள போய்க்கிறான்னு அர்த்தம். தானாலாம் தண்ணி அடிக்க முடியாது, தானா திருட முடியாது, மற்ற ஏமாற்ற முடியாது. கடன் வாங்கினா கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏமாத்துறான்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ளே பிசாசு வழி நடத்துது. அதனால தான் கடன் வாங்கினவன் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்தை போக முடியாது. பிசாசு தடுத்துருவான் அவனை. புரியுங்களா? கடன் வாங்க சும்மா விடுவாங்களா? ஒருத்தர் கடன் வாங்கிட்டாங்க, கிறிஸ்துவங்க, அவங்க இறந்துட்டாங்க. இப்போ கடன்காரன் எங்கே வருவான்? வீட்டுக்கு வருவான். இது மாதிரி உங்கள் வீட்டுக்காரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாருன்னு அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அவன் லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணுவான்? அந்த வீட்டை அபகரிப்பான். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா ஆவி என்ன சொல்றாரு? சத்திய ஆவியன் வரும்போது நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழி நடத்திக்கினே இருப்பார் ஆவியனவர். அப்ப ஆவியன் உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போகவே மாட்டீங்க. புரியுங்களா? தேவையில்லாத கல்யாணத்துக்கு போகவே மாட்டீங்க. நம்ம சபையில 31ஆம் தேதி சாயந்தரம் ப்ரேயர் மீட்டிங் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 25 நாள்ல 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அதே நாளில் அதே டைமில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ யாருக்கு போவோம்? நம்ம யாருக்கு போவோம் சொல்லுங்க? நோட்டீஸ் கொடுத்துங்க தான் போயிடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஆத்மாக்கு நன்மை செய்ய வேண்டியது நம்ம செய்யாம இந்த சரீரத்துக்கு மட்டும் நன்மை செய்யறதுக்கு போயிடுவோம். இந்த ஆத்மா வெறுமையை விட்டுருவோம். ஆனால் டேலண்ட் உள்ளவங்க, உஷாரா ஜாக்கிரதை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோட்டீஸ் வாங்கும் போது, ஐயா நீங்கள் கொடுத்தது உண்மை, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே எங்கள் சபையில் அலோன்ஸ் பண்ணிட்டாங்க, 31ஆம் சாயந்தரம் என்ன இருக்கு ப்ரேயர் மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. நான் பிள்ளைகளோடு போய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், அதனால அங்கே போயிட்டு வரணும். நீங்கள் இப்போ கொடுத்தீங்க, அவர் அலோன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா நான் வந்திருப்பேன். ஆனால் நீ கல்யாணம் பண்ணுறது எனக்கு என்ன பண்ணல, சொல்லலை. நீ வந்து திடீர்னு கொடுக்குறீங்க கையில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அடுத்த முறை அவங்களுக்கு யாரும் கல்யாணம் நடத்துக்கு முன்னாடி நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க நம்மளை கூட்டின்னு போகிறது. அல்லேலூயா. அதெல்லாம் கொடுக்குற கல்யாணத்துக்கு நம்ம போக முடியுமா? ஏன்னா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த உலகத்தில் பிரித்து எடுத்துட்டாரு. நமக்கும் உலகத்துக்கு என்ன இல்லை, எந்த தொடர்பு கிடையாது. எதனா இருக்கா? உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதே. வாசிங்க அந்த வசனத்தை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சைகளும் கண்கள் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமைகளும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். உலகத்தில் அப்படியே சுத்திக்கின்னு இருந்தீங்கன்னா நம்ம உலகத்திலிருந்து எதுவும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகம் நம்மளை இழுக்கும். புரியுங்களா? அதாவது பிசாசு இயேசு கொண்டு போய் நிறுத்தி உலகத்தை காட்டுறான். இதெல்லாம் நான் உனக்கு தரேன், நீ என்ன பண்ணு, என் கிட்ட வந்துடு அப்படின்னு எனக்கு ஆராதனை செய்கின்றான். ஆனா இந்த உலகம் ஃபுல்லா வந்து ஆண்டவர் வெறுக்க சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாரு? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. உங்க தாய் தகப்பனையோ உங்க பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, அதிகமா நேசிக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி நேசித்த யார் இல்லை, நீங்க ஆண்டவருக்கு பாத்திரவனா இருக்க முடியாது. புரியுங்களா? 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுது. லூக்கால யார் பாத்திரவானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம வேலை எப்போதும் விழுத்திருக்கிற வேலை. எப்போதும் விழுத்திருக்கணும். புரியுங்களா? காலையில 5 மணிக்கு விழுத்திருக்கணும், நைட் 8 மணிக்கு விழுத்திருக்கணும், நடுராத்திரி 1 மணிக்கு நீ விழுத்திருக்கணும், நீ பஸ்ல போனாலும் விழுத்திருக்கணும், நீ ட்ரெயின்ல போனாலும் விழுத்திருக்கணும். நீ விழுத்தராவிட்டால் நீ பாத்திரவான என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது ஆண்டவருக்கு. அப்ப யார் பாத்திரவான்? தன் தகப்பனை என்ன பண்ணும், அவரையும் அதிகமா நேசிக்க கூடாது. உங்க தாய் என்ன பண்ண கூடாது, அதிகமா ஆண்டவரை காட்டிலையும் அதிகமா நேசித்திருக்க கூடாது. உங்க பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, அதிகமா நேசித்திருக்க கூடாது. உங்க வீட்டை என்ன பண்ணக்கூடாது, இயேசு காட்டிலும் அதிகமா நேசிக்க கூடாது. அல்லேலூயா. உங்க சாப்பாட்டை என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் காட்டிலையும் அதிகமா நேசிக்க கூடாது. ஆகாரத்தை ஏசா என்ன பண்ணாரு, தன்னுடைய கூழ அதிகமா நேசித்தார். அல்லேலூயா. கூழ அதிகமா நேசித்தினால, அப்படின்னா தன் வயிறு அதிகமா நேசித்தினால என்ன நடந்தது? சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போயிட்டான். ஒரு பக்கத்துல சாப்பாடு போட்டு வச்சிருக்குது, ஒரு பக்கத்துல ஜெபம் நடந்துனுக்குது. வீட்டுல ஓடி போய் என்ன பண்ணுற, சாப்பாட்டை சாப்பிட்றீங்கன்னா, அப்ப ஜெபம் முடியறதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அது மேல அதிகமா நேசம் இருக்குது அர்த்தம். அப்போ நீ உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிடுவ, இழந்து போகிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது உன் பிள்ளையை அதிகமா தூக்கி நீ நேசித்து இருந்தனா, ஆண்டவர் பேசும்போது நீ அமைதியா இருந்தனா, ஆண்டவர் பேசும்போது பிள்ளையை அதிகமா நேசித்தாமோ, ஆண்டவர் பேசுறாரு, அந்த நேரத்துக்கு யாரை அதிகமா நேசிக்கணும்? குழந்தை இருக்குது பக்கத்துல, யாரை நேசிக்கணும் அதிகம்? ஆண்டவரை தான் நேசிக்கணும். நீ பிள்ளையை நேசித்தாமோ என்னமாமா? ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு 100 வயசானவங்க யார் கொடுத்தாரு? ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தாரு. பலி செலுத்துற நேரத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாம் தன் பிள்ளையை அதிகமா நேசித்துக்கினே இருந்தார். திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ண, இறங்கி வந்து என்ன பண்ணாரு, உன் பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணி எனக்காக பலி செலுத்தலன்றாரு. சொன்னாரே இல்லைங்களா? போயிட்டு நேரம் மனைவி கூப்பிட்டு இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கை பலி செலுத்துன்னு அப்படின்னு. அவன் ஏன் சொல்லலைன்னா, அவன் ஒரு தவறு செய்துட்டாரு. என்னன்னு, அவன் பலி செலுத்துற நேரம்லாம் அவன் பிள்ளையே அதிகமா நேசித்தான். அப்ப உடனே பலிக்கு கேட்கிறாரு. யாக்கோபு அதிகமா இயேசுவாவை என்ன பண்ணாரு, இயேசுப்ப நிறைய நேசித்துனே இருந்தார். 12 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய மட்டும் அதிகமா கூப்பிட்டு என்ன பண்ணாரு, அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை தரிக்கிறது. மீது 11 பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது, பழைய கந்த துணிகளை கட்டி அவனுக்கு போட்டுறது. அல்லேலூயா. இந்த மாதிரி வீட்டுல என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்ணுவாரு,
பொண்ணை நேசிப்பாரு, அம்மா பையனை நேசிப்பாரு. இல்ல அதிகமா நீங்க நேசினா இருந்தீங்கன்னா என்ன பண்ணார் ஆண்டவர்? உடனே காணாதபடிக்கு யோசேப்பு எத்தனை வருஷம் யாக்கோபை விட்டு போயிட்டாரு? 20 வருஷம். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 13 வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து என்ன பண்ணிட்டாரு? யாக்கோபுக்கும் ஏசோப்புக்கும் கேப் என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? இந்த மாதிரி உன் பிள்ளையே 11 பேரும் சொல்றாங்க, ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? அடிச்சு போட்டுக்குது அப்படின்னு சொல்லி அவன் எகிப்துக்கு போய் கொண்டு போய் வித்துடுறாங்க. கடைசியில் அவர் 10-13 வருஷம் என்ன பண்ணுகிறாரு? 20 வருஷம் கிட்டத்தட்ட யாக்கோப் 20 வருஷம் யோசேப்பின் நிமித்தம் வீட்டில் எதுவும் சாப்பிடல, துக்கமுகமாகவே காணப்படுறாரு. சாம்பலை வாரி மேலே கொட்டிக்கினாரு. ஏன்னா அவன் மேல அதிகமா நேசம் இருந்தது. அல்லேலூயா. நீ எதை அதிகமாக நேசிக்கிறாயோ, யூதாஸ் எதை நேசித்தாரு? ஆலயத்துல வந்துட்டு பணத்தையே யோசிக்கிறாரு அதிகமா. ஐயோ நான் வந்து இப்ப 2 ஹவர் இருந்திருந்தா வண்டி ஓட்டி இருக்கலாமே, ஆட்டோ ஓட்டி இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 200 ரூபாய் கிடைச்சிருக்குமே அப்படின்னு இங்க வந்து உட்காந்து யோசித்தேன். நாமும் பிசாசு என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு யூதாஸ்குள்ள பூந்துட்டான். அல்லேலூயா. அப்ப யூதாஸுக்கு உள்ள பிசாசு போறதுக்கு என்ன காரணம்? பண ஆசை. அல்லேலூயா. அனானியா சபையார் எதை நேசித்தாங்க? தன்னுடைய பணத்தை அதிகமா நேசித்தனால சபையில வந்து உட்கார்ந்து சபையிலேயே என்ன பண்ணிட்டாங்க? ஆத்மா போயிடுச்சு. யோசித்து பாருங்க, எதை அதிகமா நேசிக்கிறாயோ அது இழக்க வேண்டிய நிலைமை ஆயிடுது. அப்போ ஆண்டவர் அதிகமா நேசித்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன் பிள்ளையை அதிகமா நேசிக்காம நீ ஆண்டவர் அதிகமா நேசித்தா என்ன நடக்கும்? உன் மனைவியை அதிகமா நீ நேசிக்காம ஆண்டவர் அதிகமா நேசித்தா என்ன நடக்கும்? நம்ம நடக்கும். காலையில எழுந்து அதிகாலை எழுந்து ஆண்டவர்கிட்ட 5 மணிக்கு தேவனை நோக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன். புரியுங்களா? ஆனா 5 மணிக்கு மனைவியை நம்ம நேசிக்கணும். ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவரை நேசிக்கிறேன். என்ன நடக்கும்? 1 மணி நேரம் யாரை நேசித்தீங்க? ஆண்டவரை நேசித்து 5 மணி to 6 மணி வரைக்கும் ஆண்டு பாதத்தில் உட்காந்து ஜெபம் பண்றேன். மனைவி கிட்ட போவே இல்லை. மனைவி கணவன்கிட்ட போகாது, அவங்களும் 1 மணி நேரம் நேசித்து இருக்கிறாங்க ஆண்டவரை. பிள்ளைகளும் என்ன பண்றாங்க? ஆண்டவரை நேசிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? நீ எதை அதிகமா நேசிக்கிற ஆண்டவர் அதிகமா நேசித்தனாலே அவர் உன் மனைவியை நேசிப்பார். அல்லேலூயா. உன் பிள்ளையை அவர் டேக் ஓவர் பண்ணிப்பார். ஏன்னா நம்ம வளர்த்தோம்னா சரியா வளர்க்க முடியாது, நம்ம அது சோறு ஊட்டினா சரியா ஊட்ட முடியாது. ஆனா ஆண்டவரே சோத்தை ஊட்டி அதை வளர்த்து அதை நல்லா ஒரு டாக்டரா படிக்க வச்சு கொண்டு வருவார். அதனாலதான் அண்ணா என்ன பண்ணிட்டாங்க? சாமுவேலை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் சாமுவேல் என்ன ஆயிட்டாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாறிட்டாரு. அல்லேலூயா. நம்ம என்னதான் படிக்க வச்சாலும் அது அந்த அளவுக்கு படிப்பு உண்டாகாது. ஆனா நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க, பிள்ளை எந்த அளவுக்கு வருது. சாலமோனு என்ன வந்துட்டாரு? ராஜா வந்துட்டாரு. புரியுங்களா? ஆனா சாமுவேலுக்கு சாலமோன் ராஜா வருகிறதுக்கு முன்னாடி தாவீதுக்கு 3 பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளை, செகண்ட் பிள்ளை, 3வது பிள்ளை விட்டுட்டு 4வது பிள்ளை சாலமோனை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ராஜாவை உருவாக்குனாரு. புரியுதுங்களா? அப்ப ஏன் ராஜாவை உருவாக்குனார் ஆண்டவர்? 3 பிள்ளைகள் தலைப்பிள்ளைகள் விட்டுட்டு ஏன் சாலமோனை ஆண்டவர் ராஜா உண்டாக்குனார்னா, இந்த 3 பிள்ளைகள் கெட்டு போயிடுது. ஒன்று அப்சலோம் கெட்டுட்டான். அப்சலோம் என்ன பண்ணா? தாவீது கிட்ட யாரெல்லாம் வராங்களோ அவனை கவர்ந்து கொள்ளுவான். அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வரோன்னா கூட அசிஸ்டன்ட் பாஸ்ட்டுங்க யாருன்னா அங்கே நின்றுக்குன்னு அப்படியே என்ன பண்ணிட்டா வந்தவங்களுக்கு சோத்திரம் பண்ணி அமைச்சிட்டா ப்ராப்ளம் கிடையாது. கூட்டு போய் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பாஸ்டர் ஐயா குறித்து எதனா கொடுத்து பேசி இருந்தால் என்ன ஆகும்? பாஸ்டர் ஐயாலாம் சரி கிடையாது, நான் கரெக்டாக இருக்கிற சர்ச்சில் அப்படின்னு என்ன ஆகும்? இது மாதிரி யார் பேசுறது? அப்சலோம் பேசுறாரு. வரவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்? தடவி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, தாவீது கிட்ட போவாதீங்க, எங்கள் அப்பா கிட்ட போவாதீங்க, என்ன பண்ணுங்க, என்கிட்டே இருங்கன்னு சொல்லி இப்படி கவர்ந்ததுனால, மனுஷனை கவர்ந்து கொண்டதுனால அவன் தன்னுடைய ராஜரீகத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். அதுக்கு அடுத்தது 2வது நம்பர் யாரு? அம்மோனும் இழந்து போயிட்டான். அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவனை என்ன பண்ணிட்டான் ஆண்டவரை? அவனும் இந்த உலகம் மேல ஆசை வச்சான், அதனாலே இழந்து போயிட்டான். 4வது ஆள் ஆண்டு செலக்ட் பண்ணிக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் எப்ப செலக்ட் பண்ணுவாரு? பரலோகத்துக்கு அவருடைய சித்தத்தை செய்கிறவளாக அவர் சொன்னபடி நடக்கிறதா நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பாத்திரவனா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம பாத்திரம் நடந்தோம்னா ஒரு நாள் நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்க
பிள்ளையை நேசிக்க முடியல, நீங்க மனைவி நீங்க ஆண்டவரை அதிகமாக நேசிங்க. ஆண்டவர் உன் பிள்ளையை எப்படி நேசிக்கணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன் மனைவி எப்படி நேசிக்கும் தெரியும். உன் வீட்டை எப்படி நேசிக்கணும் அவருக்கு தெரியும். புரியுங்களா? எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவாரா? என்னிலே நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன அதிகமா நேசிங்க சொன்னாரு. சொன்னதுக்கு ஒரு அக்கறை இருக்குது, நோக்கம் இருக்குது. புரியுங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வேதத்துல நிறைய பேர்களை கொண்டு வந்து நிறுத்தலாம் அது மாதிரி. புரியுங்களா? தாவீது ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட வந்ததுனால தான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனால தான் ஆண்டவர் அவனை அழகாக நேசித்தார். அல்லேலூயா. ஏன் பார்த்து யோசித்து பாருங்க, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் எப்படி வந்திருப்பான்? இரவும் பகலும் வேதத்தை என்ன பண்றாரு? தியானிக்கிறாரு. அதான் நேசம். ஆண்டவரை நேசிக்கணும் எப்படி அர்த்தம்? அவர் பாதத்துல ஜபத்துல உட்காடுறீங்க, வேதத்தை எடுக்கிறீங்க, அவருக்காக ஊழியம் செய்கிறீங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் 10 பேருக்கு சொல்றீங்க, ஆத்ம ஆதாயம் செய்கிறோம், நற்கிரிகளை செய்கிறோம். அவங்கள என்ன பண்றோம்? ஆத்ம ஆதாயப்படுத்தும் போது ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்ம உலகத்தில் உள்ள குறைவில் அல்ல, நம்ம உலகத்துல தேவன் என்ன பண்ணிட்டார்? பிரித்து எடுத்துட்டு வந்துட்டார். நம்ம பரிசுத்தமுள்ள ஜாதி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு யாரு? நம்ம பரிசுத்தமுள்ளவர்கள். மறுபடியும் உலகத்துக்கு போய் என்ன பண்ணக்கூடாது? துன்மார்க்குள்ள ஆலோசனை உட்காருது, பாவிகள் வழியில நிக்கிறது, பரியாசக்காரத்துல போய் உட்காந்துக்கிறது, சீட்டாரத்துல போய் உட்காந்து என்ன ஆகும்? தண்ணி அடிக்கிறவங்கிட்ட போய் உட்காந்தா நம்ம என்ன நிலம் ஆகும்? அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கணும். யாருக்காக ஜெபிக்கணும்? ரட்சிக்கப்படாத அத்தனை பேருக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவங்க குறைகளை பேசணும் கூடாது. அவங்க மனக்கண்ணல் குருடாகப்பட்டிருக்கிறது. அதனால அவங்களுக்கான ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறாரு, லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மனதை திறக்கிறாரு. இந்த வேத வாக்கியங்களை அறியணும்னா உங்க மனக்கண்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு மனக்கண்கள் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் மனக்கண்கள் இருக்குதுன்னு? சரீர கண்ணு எல்லாருக்கும் இருக்குது. ஆனா மனக்கண்கள் ஒண்ணு இருக்குது. அது திறந்தாதான் வேத வாக்கியங்களை அறிய முடியும். அதை இயேசு சொல்ற பாருங்க, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர் என்ன பண்ணிட்டாரு? அவனுடைய மனதை திறந்தார். நம்ம மன கண்கள் திறக்கலனா இந்த வேதம் நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. அதே 32ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 30ஆம் வசனம் 24-30. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து விட்டு கொடுத்தார். கண்கள் திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் கண்ணு திறக்கப்பட்டது இருந்தாங்க அவங்க. 18ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அதுலயே பாருங்க, அவங்க கண்ணு இவங்க நடந்துன்னு வராங்க. அவர்கள் ஒருவனாகிய கீலியப்பா என்பவன் பிரயுத்தரமாக இந்நாட்களில் எருசலேம் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர்னா யாரு? இயேசு கிறிஸ்து நீர் அந்நீராய் இருக்கிறீரோ என்றான். அதுக்கு அடுத்தது அவரை போய் நீர் என்ற இடத்துல தான் இயேசு வந்துட்டாரு. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் யாரு? இந்த 2 சீஷர்கள். அந்த 2 சீஷர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அப்படின்றாங்க. ஆனா இயேசு எங்க இருக்கிறாரு? இப்போ இயேசு எங்கமா இருக்கிறாரு? அவங்க கிட்ட தான் நின்னுக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு கண் என்ன பண்ணிக்குது? மூடப்பட்டுச்சு. எந்த கண்? மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கிறதுனால இயேசு தான் பேசுறான்னு தெரியல. நான் கூட பேசுற வசனம் இது வசனம் இயேசுதா இல்லை இந்த ஐயா கொண்டு வந்த வசனமா இல்லை மேய்ப்பர் ஐயா கொடுத்த வசனமான்னு நமக்கு ஒரு டவுட்டு, சந்தேகம் வருது. எதுக்குன்னா இதை மாதிரி இவங்க சந்தேகம் பண்ற மாதிரி நம்மளும் சந்தேகத்தில் உட்காந்துருப்போம். அல்லேலூயா. வசனம் யாருடையது? கிறிஸ்துவுடையது. எழுதின மாதிரி யாரு? பரிசுத்த ஆவியானவர். எல்லா வசனம் எப்படி இருக்குது? தீர்க்க தரிசனமா இருக்குது. எல்லாம் எப்படி இருக்கு? வல்லமையா இருக்கிறது. எதுவுமே எந்த வசனத்துக்கு என்ன இல்லை, பலவீனமான வசனம் இருக்குது, பலனுள்ள வசனம் அப்படியே எழுதி வச்சுக்கிறார் ஆண்டவர். எல்லா வசனத்துக்கு என்ன இருக்குது? கரண்ட்ல கை வச்சானா அவன் சாக்கடிக்கும். ஆனா அந்த வார்த்தை உள்ள போனா இருக்கிற நோய் போயிடுது, இருக்கிற வியாதி போயிடுது, இருக்கிற பலவீனம் போயிடுது, இருக்கிற கஷ்டம் போயிடுது. இது ஏன் உள்ள போக மாட்டேங்குது? மனக்கண்கள்
மூடப்பட்டிருக்கிறது. அது யார் திறக்கிறது? இயேசு தான் திறக்கணும். புரியுங்களா? இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு எங்கம்மா இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். பைபிள் அவர் வார்த்தையா இருக்கு. இந்த வார்த்தை எப்படி இருக்கு? ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது, ஒளியா இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது, சத்தியமா இருக்கிறது, அப்புறம் விடுதலையா இருக்கிறது. இந்த வார்த்தை என்னென்ன நிலைமை நீங்க இருக்கிறீங்க அத்தனை விடுதலை ஆக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா வார்த்தை என்ன பண்ண முடியாது? உள்ள பைபிள் எத்தா தூக்கம் வந்துடுது. பைபிளை கொஞ்சம் வாசிக்கலாம்னு நினைச்சா அந்நேரத்துக்கு போன் வருது. பைபிளை எடுத்து என்ன பண்ணலாம் மற்றவங்க சொல்லலான்னு பார்த்தா அந்நேரத்துக்கு எதிரி வந்து நிற்கிறான் முன்னாடி. அல்லையா? இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஏன் நேரம் இல்லைன்னா நமக்கு இந்த வசனத்தை குறித்து என்ன தெரியல, அர்த்தமே தெரியல, இதோட வல்லமை தெரியல. கரண்ட்டுக்கு தெரியுது, என்ன லைட் போட்டா என்ன பண்ணுது, வெளிச்சம் வருது அப்படின்னு. ஆனா வார்த்தையில வெளிச்சம் இருக்குது, ஆவிக்குரிய வெளிச்சம் இருக்குது நமக்கு தெரியாது. அல்லையா? இந்த வசனம் உள்ள போய் தான் நம்மளுடைய கண்ணை திறக்கணும். அவங்க சொல்றாங்க பாருங்க அடுத்த வசனத்துல வாசிங்க 20. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். பாருங்க, இயேசுக்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? இயேசுக்கு யார் சொல்றது? சீசர்கள். இப்போ சீசருக்கு தான் இயேசு கிளாஸ் எடுத்திருந்தாரு. இப்போ சீசர்களே என்ன பண்றாங்க? இயேசுக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்டர் ஐயாக்கே நம்ம சிலவங்க வந்து ஆலோசனை கொடுப்போம். ஐயா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, என் பிள்ளைய நான் தான் பெற்று எடுத்து எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்வாங்க. சொல்றமே இல்லையா? நான் வந்து பைபிள் நிறைய படிச்சுக்கிறேங்க ஐயா அப்படின்னு நம்ம அவரே என்ன பண்ணிடும், அவருக்கே சில நேரத்தில் ஆலோசனை கொடுப்போம். ஏன் சொல்ல வரேன்னா, இயேசுவே இவங்க அறியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யாருடைய மனக்கண்கள் திறக்கவே படலை. ஏன் திறக்கப்படலை? ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை. பாவமன்னிப்பு கிடைச்சாதான் கண்கள் திறக்கப்படும். நமக்கு பாவமன்னிப்பு கிடைச்சதுன்னா கிடைச்சதுன்னு சொல்லி நிற்போம். பாவமன்னிப்பு ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் எடுக்கணும், இரண்டாவது ஆவினாலே எடுக்கணும், மூன்றாவது அக்னினாலே எடுக்கணும். அல்லேலூயா. ஜலத்தினாலே எடுத்தவங்க அடுத்தது ஆவினாலே எடுக்கணும், அப்புறம் அக்னினாலே எடுக்கணும். புரியுங்களா? ஜலத்தினாலே எடுக்கிறவங்க உங்களுடைய மேய்ப்பர் கொடுக்கிறார் ஜலத்தினாலே, ஆனா ஆவினாலையும் அக்னினாலும் இயேசுவே கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப இவர்களுக்கு என்ன தெரியல, இயேசுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்த வசனம் படுத்துங்க, என்ன சொல்லுது? அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆயிடுச்சு. இயேசு உயிர்த்தெழுந்து வந்துட்டாரு, இவங்க கூட பேசி நிற்கிறாரு. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியல, இயேசுக்கே சொல்லுகிறார். சரிங்களா? இயேசுவே என்ன பண்ணோம், ஏசியா இவங்களோட போய் கலந்துக்கினார்னா எது கலந்து இருப்பாரு சொல்ல தெரியுமா? இவங்களோட ஏசியா போய் கலந்துக்கினாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க இயேசு குறித்தே யோசிச்சுன்னு போயிருக்கிறாங்க, இயேசு குறித்தே பேசின்னு போறாங்க. அதனால இயேசு போய் கலந்துனார். நம்ம யாராவது வீட்டில் 2 பேர் எவனா குறித்து ஒரு சினிமா ஆக்டர் குறித்து பேசியிருந்தா யார் வருவாங்க வீட்டுக்கு? இயேசு வரமாட்டார். அங்கே ஒரு ஆவி இறங்கி நம்ம வீட்டில் இறங்கி வந்து பாருங்க நீங்கள் 24 மணி சினிமா பாருங்க. அல்லேலூயா. நம்ம குடிகாரங்கிட்ட உட்காந்து பேசியிருந்தா குடிகாரனை போலேயே மாறிடும். புரியுதுங்களா? நம்ம யாரோட பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய முடிவு. நீங்கள் யாரோட உட்காடுறீங்க அதனுடைய முடிவு அப்பயே தெரியும். உங்களுடைய முடிவு எங்க இருக்கணும்? இயேசுவோட இருக்கணும். நம்ம இயேசுவோட உட்காரணும், வேதத்தோட உட்காரணும், ஜெபத்தோட உட்காரணும். ஏன்னா நமக்கு நித்திய ஜீவன் வேணும். ஜீவன் அது சும்மா யாருமே தர முடியாது. இயேசுவின் பாதத்தில் வந்தால் தான் அது பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இங்கே பார்க்குறோம். அங்கே சொல்லப்பட்டது 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்ப கூட அவங்க நம்பல. அந்த சகோதரிகள் வந்து சொல்றாங்க, புரியுங்களா, இப்படி இயேசு வந்து என்ன பண்ணிட்டாரு, உயிர்த்து எழுந்துட்டாருன்னு. இவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல, விசுவாசம் வரல. ஆனா இயேசு மரித்து உயிர்த்து எழுந்துட்டான்னு சொல்லி 12 முறை ஆண்டவன் என்ன பண்றாரு, வேதபுத்தத்தில் எழுதி கொடுத்துட்டாரு. முதல்ல நான் மரிப்பேன், சதாக்காலம் உயிரோட என்ன பண்ணுவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துடுன்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா யாவன்ல 3 முறை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், அங்கங்கே எழுதி வச்சுட்டாரு, சொல்லிட்டாரு. நான் மரிப்பேன், 3ஆம் நாள் என்ன பண்ணிடுவேன். இந்த ஞாபகம் அவங்களுக்கு வரமாட்டேங்குது.
ஆனா 5 அப்பம் 2 மீன் கொடுத்தா பாரு, அதெல்லாம் ஞாபகம் வரும். சாப்பிட்டு தான் தெரியுது ஞாபகம் வருது தவிர இயேசு இப்படிப்பட்ட வெளிப்பாடு சொன்னார், அது என்ன பண்ணல யாருக்குமே. இன்னைக்கு கூட பாருங்க சபையில வெளிப்பாடுக யாருக்கும் புரியுது இல்லை. வெளிப்பாடுனா இயேசு வரப்போகிறாரு, ஒரு நாள் என்ன பண்ண போறாரு இயேசு, இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு சொன்னார். எப்போ வரப்போறாரு? 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சீக்கிரமா வருவாரா? வரமாட்டாரா? வருவார். நம்ம மரணம் நமக்கு மரணம் லேட்டா சந்திச்சுன்னா, ஒருவேளை ஆண்டோட வருகை லேட்டா இருந்தா நம்மை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். 32ஆம் வசனத்துல சொல்லும் போது வாசிங்க பாருங்க, அப்போது அவர்கள் ஒருவர் நோக்கி அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு என்ன பண்ணிட்டாரு? விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே ஒழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போ வேத வசனம் நமக்கு விளக்கி காட்டின போது என்ன உண்டாகும்? சொல்லுங்க. நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? கொழுந்து விட்டு எரியணும். புரியுங்களா? வெறும் கேஸ் அடுப்பு மட்டும் எரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? வசனத்துக்கு எரியக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த வசனம் இருதயத்துக்கு போனா என்ன செய்யும்? நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தா இருதயத்துல 17 பாவங்கள் இருக்குதான். எத்தனை பாவம்? அந்த வசனம் வாசிங்க. 17 பாவம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5:17 இருந்து வாசிக்கலாம். பாருங்க, அங்க ஃபர்ஸ்ட் என்னக்குது? விபச்சாரம். 18ஆம் வசனம் போடுங்க. பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் 17 போடுங்க. 17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது விரோதமா இருக்கிறது. அடுத்தது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அடுத்தது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம். நம்பர் 1 விபச்சாரம். 2 வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பண்ண முடியாது, போக முடியாது. இந்த 17 லிஸ்ட்ல நீங்க அதெல்லாம் ஒண்ணு இருந்தா கூட போக முடியாது. புரியுதுங்களா? அப்ப இந்த 17 எங்க இருக்குது? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குது. அந்த இருதயத்துல இவைகள் இருக்கும்போது இதை எதனால் அழிக்க முடியும்? இந்த 17 கிரியைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குதா? இதை எப்படி அழிக்க முடியும்? எப்படி அடிக்க முடியும்? வசனம் உள்ள போய் கொழுந்துட்டு எரிஞ்சிச்சுன்னா இந்த டஸ்ட்பின்ல இருக்கிறதுல என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா எரிந்து சாம்பல் ஆயிடும். நம்முடைய இருதயம் எரியாதனால உள்ள இருக்கிற சுபாவம் என்ன பண்ணுது? அப்படியே இருக்குது. 10 வருஷம் சபைக்கு வந்து அப்படியே இருக்குது, 20 வருஷம் ஆனாலும் இருக்குது, 30 வருஷம் ஆனாலும். என்ன காரணம்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள வசனம் என்ன பண்ணல இது வரைக்கும்? உழுந்து விட்டு எரியலையே. அல்லேலூயா. அப்போ வசனம் உள்ள போய் தான் என்ன பண்ணோம்? அதான் ஆண்டவர் சொன்னார் 18ல நீங்க வாசிக்கும் போது. வாசிங்க 18 பாருங்க என்ன சொல்றாரு? ஆவினால் நடத்தப்படுவீங்கனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. அந்த இந்த வசனத்தை ஆண்டவர் என்ன பண்ற? ஆவினால நடத்தப்படுற. எப்படி ஆவினா என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள் பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், பாருங்க அங்க இங்க சொல்றா பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்ல, அவங்களுக்கு நரகம் இல்ல, ஆக்கினி தீர்ப்பு இல்லை. 2ஆம் வசனம் சொல்றா பாருங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தென்று விடுதலை ஆக்கிற்றே. அப்ப என்ன பிரமாணம்? ஜீவனுடைய ஆவின் பிரமாணம். இந்த வேதம் வந்து என்ன தெரியுங்களா? இதுதான் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம். என் வசனங்கள் ஆவியா இருக்கிறது. இந்த வசனம் உள்ள போனாதான் பாவம் மரணம்
சரிங்களா? என்ன செய்யும்? உள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது, மரணம் இருக்கிறது என்பவைகளை பிரமாணத்தினின்று நம்ம என்ன பண்றோம்? பாவம் மரணம் என்பது ஒரு பிரமாணம், பாவ பிரமாணம். இந்த பாவ பிரமாணத்தை இந்த ஆவின் பிரமாணம் உள்ள போய் இந்த வசனம் என்ன பண்ணுது? அதனால்தான் வசனம் வந்து கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிக்குது. என்ன செய்யுது வசனம்? இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி எங்குமே கொழுந்துவிட்டு எரியல யாருடைய இருதயமே. ஆனா இயேசு மரித்து உயிர்த்து எழுந்த பிறகு வசனம் என்ன மாறிடுச்சு? எரிகிறக்கூடிய சக்தியா மாறிடுச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாட்டுல வசனம்லாம் எப்படி இருக்கு? பால் மாதிரி இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பாலை பார்த்துருக்கீங்க? எல்லாமே பால் பார்த்துருக்கீங்க. ஆனா பாலுக்குள்ள என்ன இருக்கிறது? எரிய சக்தி இருக்கிறது. எரியக்கூடிய சக்தி எதுக்குள்ள இருக்குது? பாலுக்குள்ள இருக்குது. ஆனா கண்ணுக்கு தெரியல. தெரியுமா? எரியக்கூடிய சக்தி வெண்ணெய் உண்டாகுது. வெண்ணெய் எரியுமா? எரியாதா? எரியும். நெய் எரியுமா? எரியாதா? எரியும். ஆனா அது எதுக்குள்ள இருக்குது? பாலுக்குள்ளதான் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாலா இருந்த வசனத்தை, வார்த்தையை மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான்ல என்ன பண்ணிட்டாரு? அதை தயிரா மாற்றி நெய்யா மாத்துறாரு. அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனுடைய வசனம் வந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் போனா என்ன செய்தாது? எரியக்கூடிய நிலமாவது. அதான் அவங்க சொல்றாங்க சீசர்கள். எங்களுடைய இருதயத்தில் இந்த வசனம் உள்ள போன பிறகு ஆண்டவர் வசனத்தை, வேதத்தை விலக்கி காட்டினார். அப்படி எங்க இருதயம் என்ன ஆச்சு? கொழுந்து விட்டு எரியலையா? பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ பூமி மேல அக்னியை போட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ இந்த பூமி இருக்குது, 10 ஏக்கரா நிலங்குது, அங்க போய் அக்னி போட்டா என்ன பிரயோஜனம் இருக்குதா? பூமி என்பது மனுஷனை உண்டாக்குனது, நம்ம சரீரம் தான் பூமிக்கு. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறது, இருதயம் இருக்கிறது. இந்த இருதயத்துக்குள்ள அவர் என்ன செய்யணும்? வசனம் உள்ள போய் கொழுந்து விட்டு எரியணும்னா, அப்போ பூமியின் மேல் அக்னி போட வந்தேன், ஆனால் நம் முழுக வேண்டிய ஒரு பாத்திரம் இருக்கிறது, சிலுவை. சிலுவையில் அவர் மரித்து என்ன பண்றாரு? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பேசும்போது இப்பனா அது வசனம் எரியக்கூடிய சக்தி வந்துடுச்சு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்துல வசனம் போதுனா அது என்ன பண்ணும்? எரியும். 23, 29 வாசிக்கும் போது வாசிக்கலாம். எரேமியா 23, 29. எரேமியா 23, 29. என் வார்த்தை அக்கினியை போலும். பாருங்க, என் வார்த்தை அக்கினி போலவும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலவும் சமட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை, என் என்றது யாரு? பிதா. என் என்றது யாரு? பிதா. வார்த்தை என்பது இயேசு. அதுக்கு அடுத்து நான் சொல்றேன், அக்னியை போல பரிசுத்த ஆவியானவர். அந்த வார்த்தையை அக்னியை எரி வைக்கிற வேலை ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. என் என்றது பிதா, வார்த்தைன்றது இயேசு, அக்னி என்பது பரிசுத்த ஆவியானவர். இது எங்க எரியணும்? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எரியணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல வசனம் உள்ள போகிறதுக்கு பிசாசு விடுவானா? மத்தேயு 13:19 கூட நேற்று வாசித்தோம். மத்தேயு 13:19 வாசித்து பாருங்க. மத்தேயு 13:19 பாருங்க. ராஜ்யத்தின் வசனத்தை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உணராதிருக்கும் போது என்னது? உணராதிருக்கும் போது பிசாசு, பொல்லாங்கன்னா பிசாசு வந்து அந்த இருதயத்துல இந்த வசனம் போச்சு பாருங்க. நம்ம கேட்கிற இந்த வசனம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வசனம். இது நமக்குள்ள போச்சு. போன வசனத்துக்கு அங்க என்ன இல்லை? உணராதிருக்கும் போது அப்படின்னு போட்டு. அது 23 பாருங்க. 19, 23 என்ன சொல்லுது பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் அவனுக்கு உணர்வனாயிருந்து 100ஆக 60ஆக 30ஆக பலன் தருவான் என்றார் இயேசு சொல்றாரு. அப்போ நல்ல நிலன்றது உங்களுடைய நல்ல இருதயம். நல்ல நிலன்றது என்ன? சரீரத்தின்படி சொன்னா ஒரு நல்ல நிலம். இப்போ முள்ளு கற்கெல்லாம் போட்டிருந்தா அந்த நிலத்துல எந்த விதை போட்டாலும் வளராது. அப்ப ஆவிக்குரிய சரீரத்தை பறித்து நம்ம பார்த்தோம்னா இங்க நல்ல இருதயம், நல்ல நிலம் என்பது நம்முடைய இருதயத்தை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் எஸ்றா 7:10 வாசிக்கும் போது, எஸ்றா 7:10 வாசிங்க. எஸ்றா 7:10 பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்றா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். அல்லேலூயா.
நம்முடைய இருதயத்துல ஏன் பக்குவம் இல்லை அப்படின்னா, நம்ம ஆராயதே இல்லை, செய்யறதே இல்லை, கட்டளையை பின்பற்றதே இல்லை, நீதி நியாயங்களுக்கு உபதேசத்தை கேட்கறதே இல்லை. எஸ்ரா தன் இருதயத்தை என்ன பண்ணிட்டாரு? இதெல்லாம் செய்ததுனால தான் அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது? பக்குவமா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? பதற்றமா இருக்குது. திடீர்னு சுனாமி வந்தா பதற்றம், புரியுங்களா? இப்படி புயல் வந்தா என்ன பண்ணுது? பதற்றம். ஆனா இந்த புயல் யார் கையில் இருக்குது? பூமி அதிர்ச்சி யாருக்கிட்ட இருக்குது? சுனாமி யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட இருக்குது, புரியுங்களா? நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்றாரு? எலியா ஜெபம் பண்றாரு, 3 வருஷம் மழை வரக்கூடாதுன்றாரு. 3 வருஷம் என்ன வரல? மழை வரல. இயேசுவ ஜெபம் பண்றாரு, சூரியனை நில்லுன்றாரு, என்ன பண்ணுது? சூரியன் நிக்குது. அல்லேலூயா. அப்போ அற்புத அடையாளங்கள் அவங்க செய்யும் போது நம்மளால செய்ய முடியாதா? நம்மளும் மனிதர்கள், ஆண்டவர் பிள்ளைங்க தான், புரியுங்களா? சுனாமி நில்லுனா நிற்கும். ஏன் நிக்கிறது இல்லைன்னா நம்ம இஷ்டம் போல ஓடுனுக்கிறோம், என்ன நடக்குது நமக்கு தெரியல. அதனால ஆண்டவர் என்ன பண்றது இல்லை, இதுல நீங்களும் போய் என்ன பண்ணுங்க, அதிலே சேர்ந்துருங்க அப்படின்ற. ஆனா நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் போது நமக்கு தெரியாது. அங்க போய் நின்று இருப்போம். ஆண்டவர் எங்க நிற்க சொன்னாரு? பாவிகள் வழியிலையோ துன்மார்க்கள் வாசல் என்ன பண்ணாதீங்க, போவாதீங்க. நம்ம அங்க போய் நின்றுந்தா எல்லா கஷ்டம் நமக்கு வரும். அப்ப இந்த உலகம் இப்ப எப்படி இருக்கு நீ யோசித்து பாருங்க. ரொம்ப வேகமாக அழியக்கூடிய நிலைமையில ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல, புரியுங்களா? ஒரு இரவுக்கு கோடிக்கணக்கில் ஃபிளைட் போகுது மேல, புரியுங்களா? ஆண்டோட வருகை இருந்துச்சுன்னா ஒரு ஃபிளைட்ல உட்காந்து 2 பேருமே இயேசு ஏற்றுக்கொண்டு இருந்தா நான் ஆகும்? அந்த ஃபிளைட்டு 2 பேருமே ஏற்றுக்கொள்ளப்பட்டா ஃபிளைட் நான் ஆகும்? கீழே விழுந்து நாசமாயிடும். அல்லேலூயா. 2 டிரைவர் போறாங்க ட்ரெயின்ல. ஒரு இரவுக்கு பகலை காட்டிலும் இரவுல எல்லாமே இரவு நேரத்தை மூவ் பண்றாங்க, பாருங்களா? அங்க பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெயின்ல அவ்வளோ பேர் தூங்கி நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 ட்ரெயின் 20,000 ட்ரெயின் ஓடுது நைட்ல. அவ்வளோ பேர் தூங்கி நிற்கும் போது அந்த ட்ரெயின்ல ஒருத்தர் ஜோம் பண்ணா அந்த ட்ரெயின் பத்திரமா போய் அங்க சேருது. அல்லேலூயா. அந்த ட்ரெயின்ல ஒருத்தர் ஜோம் பண்ணலன்னா என்ன பண்ணுது? பிசாசு போய் சேரதுக்கு முன்னாடி அது பாதியிலே அவன் கருத்து போட்டுருவான். அப்போ நம்மளை கர்த்தர் எங்கெல்லாம் வச்சிருக்கிறாரோ ஜெபம் இல்லாத எங்கேயுமே போகக்கூடாது. ஜெபம் இல்லாத எந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஜெபம் இல்லாத எந்த பாஸ்டருங்க மேல கை வச்சுட்டா கூட அவங்க மேல அசுத்தம் உன் மேல வந்துடும். அல்லேலூயா. அப்புறம் நீ பைத்து மாதிரியே சுத்தி நிற்ப, புரியுங்களா? கை வச்சா யார் வைக்கணும்? அபிஷேகம் பெற்று தேவனுக்கு உண்மை உத்தமா நேர்மையா நடக்கிற உங்களுடைய ஊழியக்காரை வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கண்டத்துல தலையை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுடைய அசுத்தாவை மேல வந்துச்சுன்னா அது பிறகு உங்க வீடே குட்டி சேராயிடும், புரியுதுங்களா? ஆவியை அறிந்து கொள்ள வேண்டும், ஊழியர்களை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்ததா தான். ஒரு கள்ள நோட்டை நல்லா அறிஞ்சு வச்சாதான் ஆகும். நல்ல நோட்டு தெரியுமா? நல்ல நோட்டை நல்லா அறிஞ்சு வச்சீங்கன்னா கள்ள நோட்டு என்னன்னு தெரிஞ்சிடும். இயேசு நல்லா அறிஞ்சு வச்சா மற்ற யாரும் நமக்கு தெரியும். ஆனா இயேசு அரைக்குறையா அறிஞ்சு வச்சிருந்தானா பிசாசு யாருன்னு நமக்கு தெரியுதில்லை. யார் நல்லவங்க கேட்டது நமக்கே தெரியுதில்லை. அதை தான் சொல்றாரு இவர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இவர் 5:14 சீக்கிரம் பாருங்க. பலமான ஆகாரம் பாருங்க. பலமான ஆகாரம் என்ன பண்ணுது? நன்மை என்னதென்றும் தீமை என்னதென்றும் என்ன பண்ணுது? பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானந்தரின் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளே தகும். அல்லேலூயா. அங்க போட்டுக்குது பாருங்க, பயிற்சி முயற்சி. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்னங்கணும்? நமக்கு வஸ்திரத்து மேல ஒரு பயிற்சி இருக்கணும், அதை பெற்றுக்கொள்ளதுக்கு ஒரு முயற்சி இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பலமான ஆகாரம் அப்படின்னா என்ன? நல்லா மட்டன் பிரியாணி என்னது? பலமான ஆகாரம், புரியுங்களா? அவங்க சாப்பிட்டாங்கன்னா இப்போ ராணுவத்தில் பாக்ஸிங் போகிறவங்களாம் நீங்கள் போய் பாருங்க, அவங்களாம் 40-50 முட்டை என்ன பண்ணுறாங்க? சாதாரணமே சாப்பிடுவாங்க. 10 லிட்டர் பால் அப்படியே குடிப்பாங்க, புரியுங்களா? அப்போ அவங்களுக்கு முன்னாடி பலமான ஆகாரம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் நிற்க வச்சவே அவங்க அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்களா? கையை நீட்டுறதுக்கு முன்னாடி அவர் போய் பார்த்தாலும் விழுந்துருவார். அல்லேலூயா. விழுவான விடமாட்டானா? ஏன்னா அது பலமான ஆகாரத்தை அவன் புசுத்து ட்ரைனிங் பயிற்சியும் ட்ரைனிங் முயற்சி வச்சதுனால, அதுக்காக ட்ரைனிங் எடுத்ததுனால இப்போ அவனுக்கு நன்மை தீமை டக்குன்னு தெரியும். இவன் அடிப்புனா அடிக்க முடிக்காத பார்க்கும் போதே என்ன பண்ணிடுவாங்க? இவன் அடிச்சு என்ன பண்றான்? ஒரே இதுல எங்க அடிச்சா இவன் விழுந்துருவான்னு கரெக்டாக தெரியும். உலகத்துல சொல்றேன். அதே போல நமக்கு பலமான ஆகாரம்ன்றது என்ன? நீதியின் வசனம். என்னது?
பலமான ஆகாரன்றது நீதியின் வசனம் 13ஆம் வசனத்துல வாசிங்க. பால் உண்கிறவன் பாருங்க, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே குழந்தையா இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாத இருக்கிறான். அப்ப பலமான ஆகாரமானது நீதியின் வசனத்துல உங்களுக்கு பழக்கம், ட்ரைனிங் இருக்கணும், பயிற்சி இருக்கணும். அல்லேலூயா. எதுக்கு பழக்கம் இருக்கணும்? அந்த வசனத்தை குறித்து உனக்கு அறிஞ்சு வச்சிருந்தா தான் அந்த பலமான ஆகார நீதியின் வசனத்தை நீ கற்று தேறிட்டேன்னா 26 சொல்றாரு, 14ஆம் வசனத்துல பாருங்க, 14 என்ன சொல்றாரு? பலமான ஆகாரமானது பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னது இந்த நீதியின் வசனம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீதியின் வசனம் உங்களுக்குள்ள இருந்தா நன்மை தீமை என்னது என்னதுன்ற டக்குன்னு தெரியும். பயிற்சியினால் நீங்க யாரும் ஒருத்தர் பேசும்போதே கண்டுபிடிச்சிருவீங்க. பக்கத்து வீட்டுல கறி குழம்பு செய்யறாங்க அப்படின்னா அது போய் என்ன பண்ண தேவை? மோந்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. டக்குன்னு வாசனை வீசிடும். அல்லேலூயா. ரசம் செய்யறாங்கன்னு என்ன பண்ணும்? வாசனை வீசும். ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடும், பக்கத்து வீட்டுல இன்னைக்கு மீன் பொரிக்கிறாங்க, சரிங்களா? அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ வசனத்தை நம்ம அந்த அவங்க செய்யற பொருளை குறித்து நமக்கு வாசனை தெரியுது. ஏன் அப்படி தெரியுது நமக்கு? அது ஏற்கனவே அதை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கிறோம், நம்ம அதுக்கு பயிற்சி இருக்குது, அதனால அது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே நீங்க வெளிநாட்டில் போய் பாருங்க, அவங்க எதனா சுட்டுருந்தாலும் நமக்கு தெரியாது, அது ஏதோ ஒரு வாசனை அடிக்குது அப்படின்றோம். அது என்னன்னு கரெக்டாக என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப நீதியின் வசனம் ஒருத்தர் பழக்கம் தான் பிசாசு உங்ககிட்ட வருவான். பிசாசு எப்படி வருவான்? ஒளியின் வசனம் தரித்துன்னு வருவார், ஊழியக்காரை போல வருவார், போதகனை போல வருவார், நல்ல நண்பனை போல வருவான் பிசாசு. பேச்சு வச்சா கண்டுபிடிச்சிடுவீங்க, சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடுவீங்க யாருன்னு. ஆனா உனக்கு வசனம் தெரியல அப்படின்னா என்ன பண்ண முடியாது. அவங்க யாருன்னு தெரியாதனால அதை போய் சிக்கி பல பணத்தை செலவு பண்ணி, பல பணத்தை வேஸ்ட் பண்ணி, பொருளை வேஸ்ட் பண்ணி, சில நேரத்தில் மனைவி இழந்துருவாங்க, சிலவங்க நேரத்தில் புருஷனை இழந்துருவாங்க, சில பிள்ளைங்களை இழந்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்க போய் சிக்கின சிக்கு. புரியுங்களா? அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க? ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வந்து நின்னாங்க. ஆனா போகும்போது எப்படி போறாங்க? பிளாக் ட்ரெஸ் போட்டு போறாங்க, கருப்பு ட்ரெஸ். அல்லேலூயா. வரும்போது என்ன வந்தாங்க? மாஸ்டர் போல வந்தாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், ஓநாய்களை குறித்து நரிகளை குறித்து என்ன பண்ணு, எச்சரிக்கையா இருந்தார். நம்ம இந்த உலகத்துல நம்ம பயிற்சி இல்லாதனால அவங்க சொல்ற வார்த்தை கண்டுபிடிக்க முடியல. நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும்போது சொல்லுவாங்க, நீ நம்பிடுவ. உன் பொண்ணுக்கு அங்கிருந்த மாப்பிள்ளை வர சொல்லிடுவாங்க, கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியும் என்ன நடக்குது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம வசனத்துல நீங்க தெளிவா இருந்தா ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணிக்கிறாரு? அவன் 17ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால், இந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்தால் பகுத்தறிவு உருவாகும். என்ன உண்டாக? பகுத்தறிவு. புரியுங்களா? பகுத்தறிவு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா டக்கு டக்கு என்ன பண்ணலாம்? ரோமர் 12:2 வாசிக்கிறோம். பகுத்தறிவு வந்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாருங்க, பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாயுது. அங்க பகுத்தறி பார்த்தோம் பாருங்க. பயிற்சி எடுத்தா ஒரு மனுஷங்கன்னா வந்து பகுத்தறிவு வருது. பகுத்தறிவு வந்தா மனம் என்ன பண்ணிடும்? நம்முடைய மனது புதிதாகிடும். அதே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கொலோசியர் 3:10 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் இல்ல 3:10 தன்னை சிருஷ்டித்தினுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடிமடி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டாரு? பூரண அறிவு, பகுத்தறிவு, அறிவு வளரும் போது தானவே நம்முடைய ஆத்மா என்ன பண்ணியது? சிருஷ்டிப்பின் சாயல் உண்டாகுது, புதிய மனுஷன் உண்டாகுது. பாருங்க, புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அப்ப எப்ப தரித்துக்கணும்? பூரண அறிவு வரும்போது, பகுத்தறிவும் போது மறுரூப சாயல் வருது. பூரண அறிவு வரும்போது புதிய மனுஷன் வாழ்ந்தான். அப்ப உள்ளான மனுஷன் புது மனுஷனா உள்ள ஆயிட்டானா அதை இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்களுக்குள் இயேசு உருவாக்கிட்டாருன்னா அதுக்கு பிறகு நீங்க அசைக்கவே முடியாது. நீங்க தான் யாரா இருப்பீங்க? சகல நன்மை தீமை அறிஞ்சுக்கலாம் இருப்பீங்க. பிசாசு எந்த வழியிலும் வரவே முடியாது. நீங்கள் ஞானந்தரிகள் உடையவர்களா பூரண வயது உள்ளவருக்கே தகும். புரியுங்களா? 5:14 என்ன சொன்னார் ஆண்டவரே? எபிரேயர் 5:14 பாருங்க, அங்க போட்டுக்கிறார். ஞானந்தரிகளுடைய
நம்ம அப்படி இது ஞானேந்திரியங்களுடையவர்கள் ஆகிய பூரண வயது உள்ளவருக்கே தகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வருஷம் தான் ஆயிருப்பீங்க சர்ச்சுக்கு வந்து, 80 வயசு மாதிரி பேசுங்க, பூரண வயது உள்ள மாதிரி பேசுங்க, அவ்வளோ டேலண்டோட பேசுவீங்க, அவ்வளோ கரெக்டான டார்கெட் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க. எந்த ஜெபம் பண்ண எப்படி சாத்தானை ஒடுக்கலான்னு அது தெரியும். தேசத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் தெரிய வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வயசு எப்படி இருக்குது? பூரண வயது உள்ளலா இருக்கிறீங்க. சங்கீதம் 119 99 வாசிக்கும் போது, சங்கீதம் வாசிங்க 99 119 99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன். யாருமே போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போதித்தலை காட்டிலும் அதிகமாயிட்டாரு தாவீது. சின்ன பையன் தான், ஆனா எப்படி இருக்கிறாரு? எல்லாரையும் காட்டி எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். ஏன்னா அப்படின்னா உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியா. புரியுங்களா? அவருடைய சாட்சியின் புத்தகம் நமக்கு தியானமா இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? எப்படிமா இருப்போம்? அதான் சங்கீதம் யோவான் 5:39 வாசிங்க. அங்க சொல்ற பாருங்க சாட்சி குறித்து இயேசு சொல்ற பாருங்க. யோவான் 5:39 பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அதுதான் சாட்சியின் புத்தகம். சங்கீதம் 119 99 வாசத்தெல்லாம் அதுதான் ஆண்டவர் சொன்னார். சாட்சியை தியானிக்கிறபடியினால் நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாரையும் காட்டிலும் தகுதி உள்ளவனா இருக்கிறேன், அறிவுள்ளவனா இருக்கிறேன். அப்ப என்ன சொல்றார் இயேசு? வேத உம்முடைய இது அதே போடுங்க 5:39 பாருங்க. வேத வாக்கியங்கள் அப்படின்னா வேத வாக்கியம் என்ன? முடிக்க பாருங்க, சொல்லுங்க. வேத வாக்கியம் என்ன? முழு பைபிள் தான் வேதம். என்னது? இந்த முழு வேதம் தான் என்னது? வேதம். இந்த முழு வேதத்தை என்ன பண்ணணும்? நம்ம ஆராயணும். புரியுங்களா? அப்ப யார் ஆராய்வாங்க? யாருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதோ அவங்க தான் ஆராய்வாங்க. புரியுங்களா? அதுதான் 1 கொரிந்தியர் 2:11 வாசிக்கும் போது 2:15 1 கொரிந்தியர் 2:15 1 கொரிந்தியர் 2:15 பாருங்க. பாருங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். ஆராய்ந்து நிதானிக்க போதும். அப்ப என்ன சொன்ன? நீங்க ஆவிக்குரிய இருந்தா முழு வேதத்தை என்ன பண்ணுவீங்க? ஆராய்ந்து அப்புறம் நிதானிக்கிறீங்க. ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்க மற்ற யாரை வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். அப்ப இயேசு சொன்னாரு, ஆவி அங்க வேத வசனத்தை நீங்க எல்லாம் பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்ப வேதத்தை முழுமையா ஆராய்ந்து யார் பார்ப்பாங்கன்னா ஆவிக்குரியவனா இருக்கணும். உங்க மேல பரிசுத்த ஆவி இருக்கணும். அப்ப பரிசுத்த ஆவி இருக்கு, நான் என்ன செய்யணும்? சும்மா அப்படி வந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டு போனா டக்கு டக்குன்னு இறங்கி விட்டார் பரிசுத்த ஆவி. அதனால வேதத்துல பகல் இரவு ஜபம்லாம் இருக்கிறது. என்ன இருக்குது? பையன் பகல் இரவு ஜபம் பண்ண எத்தனை பேர் வருவோம்? ஒரு பகல் இரவு ஜபத்தை போடுறோன்னா எத்தனை பேர் வருவோம் சபைக்கு? ஒரு 2 பேர் 3 பேர் இருப்போம். புரியுங்களா? பகல் வருவாங்க, காலைல 8 மணிக்கு வராங்க, 12 மணியா இருக்கும் அவங்க போயிடுவாங்க. அப்புறம் 4 மணியான ஒரு கூட்டம் போயிடும். அப்புறம் 6 ஆச்சுன்னா என்ன பண்றது? யாருமே. அப்புறம் பாஸ்டர் அம்மா, அப்புறம் பிள்ளைங்க இருப்பாங்க. புரியுங்களா? அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தா 2-3 பேர் நைட்ல. அப்புறம் மணி 11 மணிக்கு பார்த்தா நைட்ல யாரு இருப்பாங்க? சொல்லுங்கம்மா. ஒரு விசுவாசத்துக்கு இது 1 Thessalonians 2 3 10 வாசித்து பாருங்க. ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம். 1 Thessalonians 3:10 உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாச குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவு பகலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு முகத்துல இருக்கிற விசுவாசம் எப்படிக்குதான்? குறைவா இருக்கனால முகத்தை பார்த்தா விசுவாசம் தெரிஞ்சிடும் சிலவங்களுக்கு. நம்ம முகத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்குது அது சொல்றாரு. உங்கள் முகத்துல என்ன இல்லை? உங்கள் முகத்தை கண்டேன். அந்த சபைக்கு வந்து பார்க்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு. முகத்தை பார்த்தா எப்படி இருக்குது? விசுவாசம் எல்லாம் எப்படி இருக்குது? குறைவா இருக்கிறது. குறைவா இருக்கிறதுனால என்ன பண்றாரு? அதை நிறைவாக்கும்படி, குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு உடனே ஒரு இரவு பகல் ஜெபத்தை என்ன பண்ணுங்க? அந்த சபைக்கு ஒரு விசுவாசம் வர்றதுக்கு இவ்வளவு ஜெபம் தேவைப்படுது. இரவு பகல வேண்டிக் கொள்கணும், மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இரவு பகல ஜெபம் போட்டா நம்ம யாரும் இருப்போமா? எத்தனை பேர் இருப்பீங்க? இரவு பகல் ஜெபம் போட்ட 24 மணி நேரம். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலைல 8 மணிக்கு முடிக்கணும். எத்தனை பேர் இருப்போம்?
யாருமே இருக்க மாட்டோம். யாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்காது. யாருமே என்ன பண்ண முடியாது, வருகில போகவும் முடியாது. யூதா 1:5 வாசித்து பாருங்க. யாருமே நான் போலாம். யூதா 1:5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் பாருங்க, விசுவாசிகள் அழிச்சிட்டாரு. எங்கிருந்து கொண்டு வராரு ஜனங்களை? கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவங்கள சமுத்திரத்தில் ரட்சிக்கிறாரு. 6 லட்சம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எத்தனை பேர்? 6 லட்சம் புருஷர் ரட்சிக்கப்படுறாங்க. பின்பு அவங்க என்ன பண்ணாங்க? 40 வருஷம் சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது யாருக்குள்ள என்ன இல்லை? ஐயா ஃபர்ஸ்ட் சொன்னாரு, இந்த வசனம் சொன்னாரே இல்லைங்களா? எல்லாம் வந்தாங்க, முறுமுறுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. போனவங்க எத்தனை பேர்? 2 பேர் தான் உள்ள போனாங்க. 5,99,998 பேர் மனாந்தரத்திலே மடிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க காட்டிலும் இன்னைக்கு 2 மடங்கு இருக்கிறாங்க சபையில முறுமுறுக்கிறவங்க. அல்லையா? இவங்களுக்குள்ள விசுவாசமே இல்லை. சும்மா நம்ம வந்து உட்காந்துங்கன்னு நம்ம விசுவாசி சொல்லின்னு இருக்கிறோம். ஆனா ஆண்டோட வருகை வந்துச்சுன்னா, இல்ல ஆண்டோட வருகை தாமதமானா நம்மளாம் கைவிடப்பட்டுரும். பரலோகத்துல போகவே முடியாது. ஏன்னா அங்க என்ன வேணும்? விசுவாசி அதுவரையில் அழிச்சிட்டாரு. இந்த விசுவாசத்துக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, 1:3:10 வாசிக்கும் போது, உங்களுடைய விசுவாசம் குறைவா இருக்கிறதா என்ன பண்ணுங்க? இரவு பகலை வேண்டிக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் வரும் அப்படின்றாரு. நம்ம இரவு பகலை ஜெபம் போட்டா அது கஷ்டமா இருக்குது. பாஸ்டர் போட்டாருன்னா நம்மளாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ, இரவு பகலை இவருக்கு வேலையே இல்லை, நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது நாட்டில். புரியுங்களா? நாட்டில் நிறைய வேலை இருக்குது, நம்மளால என்ன பண்ண முடியல. மாசத்துக்கு ஒரு இரவு பகல் ஜெபம் பண்ணாவே சபை வேகமா வளரும், சபை விசுவாசத்தில் நிறைவடையும். புரியுங்களா? அப்போ ஒரு இரவு பகல நம்மளால முடியாது, கஷ்டம். அப்ப நம்மளே அது கணக்கு போட்டுக்கூடாது. வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கணும். நம்ம எதுக்கு வரோம் சபைக்குன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழறதுக்கு தான் வரோம். இல்லைன்னா நமக்கு சபை தேவையில்லையே. சபை எதுக்கு? நம்மளை வசனத்தின்படி வாழ வைக்கிறது தான் அந்த சபையை ஆண்டு கொடுத்தார். இல்லைன்னா நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போதே அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாரு? பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப யாருமே ஞானஸ்தானம் எடுக்க மாட்டோம். அது ஞானஸ்தானம் எடுத்தா எங்க போயிடுறாங்க? பரலோகத்துக்கு போயிடுறாங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுத்து ஏன் சபை கொண்டு வந்து உட்கார வச்சாரு? ஏமா வச்சாரு? நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை கொண்டு போறதுக்காக. அல்லையா? அப்ப நமக்கு டைம் தராரு. ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உடனே என்ன பண்றாரு? ஆண்டு எடுத்துக்குது இல்லை, நம்ம சபையில உட்கார வச்சு ஒரு மேய்ப்பரை வைத்து அந்த மேய்ப்பருக்கு நீங்க வசனத்துல வளர்ந்து உங்களோட ஒரு கூட்டத்தை என்ன பண்ணோம்? ஆதாயப்படுத்தி கொள்ளணும். புரியுங்களா? அதுக்கு நமக்கு என்ன வேணும்? கூட வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜபத்துல வளர்ந்துருக்கணும். நல்ல ஜபத்துல வளர்ந்து, சத்தியத்துல வளர்ந்து, நல்ல வசனத்துல வளர்ந்து, நல்ல கனியில வளர்ந்து, நமக்கு ஆண்டருக்கு முன்பாக கனி நிறைவா கொடுத்தோம்னா நிறைய மக்கள் நம்ம தேடி வருவாங்க. அந்த வீட்டுக்கு போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த அம்மா கிட்ட போனா விடுதலை கிடைக்கும், அந்த அக்கா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்ப இந்த வேத வசனத்துக்காக தான் கர்த்தர் நம்மை சபையை வைத்திருக்கிறார். புரியுங்களா? இந்த சபையில நம்ம உட்கார்ந்து சும்மா போயிட்டு இல்லை, விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கணும்? நிறைவா மாறின். எல்லாம் எழுந்து நிற்போம், ஒரு 2 நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறாரு. அநேக வார்த்தைகளோடு பேசினார். அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்களை போல ஆண்டு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நோட் பண்ணி எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் போய் வீட்டில் கவனித்தீங்கன்னா அந்த வசனங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்காக, நம்ம நல்லா அதில் வளர்வதற்காக நல்ல தெளிவான இந்த வசனங்களை நீங்கள் நோட் பண்ணி வீட்டில் போய் உங்களுடைய தியானம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை உட்காருங்க. ஏன் பலமான ஆகாரம் சொன்னாரு? ஏன் பூரண அறிவுள்ளன்னு சொன்னாரு? ஏன் பகுத்தறிவு சொன்னாரு? இதெல்லாம் ஏன் வந்தது அந்த இடத்துல? ஏன் அந்த இடத்துல இந்த வசனங்கள் போட்டிருக்குது? புதிதான மனசுன்னா என்ன? எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிடம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம்ப்பா, உங்களுடைய வசனத்துக்கு நான் அடிமைன்னு சொல்லுங்க. எல்லாம் வாயத்திறந்து, உங்களுடைய வார்த்தைக்கு நான் அடிமை ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் அடிமையா இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் வசனங்களுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன்ப்பா, எங்கள் மேல் கிருபையாய் இருங்கன்னு சொல்லுங்க. எங்களை ஆண்டவரே புதிய வருஷத்துல நாங்கள் நுழைய போகிறோம் ஆண்டவரே. இந்த 2023 வருஷம் ஒருவேளை நாங்கள் அசதியா இருந்துட்டோம், ஆனால் 2024 வருஷத்துல
நாங்கள் உம்முடைய பாதத்துல நேரங்களை செலவு பண்ண போகிறோம், நேரத்தை அதிகமாக கொடுக்க போகிறோம், உம்முடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிறோம். இரவு பகல் என்று பாராம நாங்கள் ஜெபத்திலே நடப்போம் ஆண்டவரே. ஜெபமே ஜெயம். எங்க ஜெபம் உண்டு அங்க விடுதலை உண்டு. என் இயேசு சொல்லுகிறார், ஜெபிக்கிற இடத்துல பிசாசுல நிற்கவே முடியாது. ஜெப ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள், விண்ணப்பத்தின் ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள். வேண்டுதலாய் பெற்றுக்கொண்டு 2024 நாம் கடந்து போக போகிறோம். அதனால நமக்கு வருகிற ஆபத்திலிருந்து நம்மளை தேவன் தப்பி வைப்பார். எல்லாவற்றிலும் நெருக்கத்திலிருந்து நம்மளை தப்பி வைப்பார். உங்க பலவீனத்தை தேவன் தப்பி வைப்பார். உங்களுக்கு வருகிற தீங்கிலிருந்து உங்களை தப்பி வைப்பார். எல்லா விதமான உலகத்தினுடைய புயலிலிருந்து நம்மளை தப்பி வைப்பார். நாம் பயப்படாம கலங்காம தைரியமாய் இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.